டயபெட்டிஸ்க்கு கருப்பு கவுனி கூழ். கருப்பு கவுனி அரிசியை நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு இதை வந்து கொரகொரப்பா அரைச்சிட்டு இதை 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இது வந்து என்ன கூழ் மாதிரி தான் நம்ம குடிக்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 1 அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். உப்பு தேவையான அளவு, அரைச்ச மசாலா மோர் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து நம்ம களியாகவும் சாப்பிடலாம். அதாவது என்னன்னா கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை இருக்கிறது வந்து என்னன்னா டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொத்தமல்லியில் வந்து விட்டமின்ஸ் நிறையா இருக்கு. நம்மளுக்கு இருக்கிறதுனால என்னன்னா டயபெட்டிஸ் வந்து குறைக்கும். மார்னிங் வந்து வெறு வயிற்றுலையும் நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா 11 மணிக்கு இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது கூட வேணால் நீங்கள் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து என்னென்னா மோர் மிளகாய், வத்தல் ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டயபெட்டிஸ்க்கு கருப்பு கவுனி கூழ் ரெடி ஆயிடுச்சு.